இந்த பையன் மூன்லைட்டோட வீட்டுக்கு வந்தபோது அவனுடைய ஒய்ஃப் வீட்ல இல்ல. இதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஷாக்கா வீடு ஃபுல்லா தேடி பார்க்கறான். பட் அங்கேயும் அவன் ஒய்ஃப் கிடைக்கவே இல்ல. தென் அவன் அவனுடைய பெட்ரூம்க்கு போய் பார்க்கும்போது அவனுடைய ஒய்ஃபோட திங்ஸ் எதுவுமே இல்ல, எல்லாமே காலியா இருக்கு. அது மட்டும் இல்ல, இவனுடைய ஃபேமிலி போட்டோ எல்லாமே சுக்குநூறா நொறுங்கி கிடக்குது. இதை பார்த்த உடனே அவன் ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். அப்பதான் அவன் பழைய ஞாபகங்கள் எல்லாமே நினைவுக்கு வருது. அவன் தான் ஒய்ஃபோட இருந்த நாட்களை இமேஜின் பண்ணி பார்க்கறான். அவன் ஒய்ஃப் ரொம்பவே நல்லவங்க. அவங்க இவன் மேலையும் அவனுடைய குழந்தை மேலையும் ரொம்பவே பாசம் காட்டியிருக்காங்க. பட் இவன் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்ல. அவனுடைய ஒய்ஃபை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்திட்டு இருக்கான். தென் அந்த குட்டி பையன் கூட அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம ஏதோ மூணாவது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி ஹர்ட் பண்ணிடுறான். பட் இப்படிலாம் அவங்க பண்ணிருந்தாலும் அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு அந்த பொண்ணு இவங்களுக்காக எல்லாமே பண்ணிருக்காங்க. இவன் தான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிச்சிட்டு இருக்கும் போது அவன் லைட்டரை தூக்கி கூலா இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்குள்ள போட்டுறான். தென் அந்த பொண்ணு கிட்ட எனக்கு அந்த லைட்டரை போய் எடுத்துட்டு வான்னு சொல்றான். அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம தண்ணி கூலா இருக்குன்னு கூட நினைக்காம நேரா இறங்கி போய் லைட்டரை போய் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே சிரிக்கிறாங்க. யாரா இந்த பொண்ணு, உனக்காக என்னலாமோ பண்றா, நீ என்னெல்லாம் சொல்றியோ எல்லாமே கேட்கிறாளே அப்படின்னு. இந்த பொண்ணு என்ன முட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க. பட் எல்லாத்தையுமே அந்த பொண்ணு அவனுக்காக தான் பண்ணிருக்கா. 6 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுடைய எக்ஸ் வைஃப் வந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணு கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த எக்ஸ் வைஃப் வந்து தேவையில்லாம அவங்களே சூப்பை எடுத்து அவங்க காலையே ஊத்திக்கிறாங்க. தென் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்கும்போது இந்த பொண்ணு தான் சூப் எடுத்து என் மேல ஊத்துனான்னு தேவையில்லாம பழிய போட்டுறாங்க. அந்த ஹஸ்பண்ட் இது எதையுமே கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம அந்த பொண்ணை நல்லாவே புடிச்சு தீட்டி விட்டுறான். இதனால அந்த பொண்ணு இன்னுமே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. நாம இந்த குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை செய்யறோம், பட் அவங்க யாருமே நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுறாங்க. இவ்வளவு கொடுமைகள் எல்லாம் தாங்கினதுக்கு அப்புறமா எப்படியோ 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணி தான் அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. இந்த பொண்ணோட இந்த டிசிஷன் பண்ணி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.